வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரம்டன் தமிழின அழிப்பு நினைவகம் சேதமாக்கப்படவில்லை என தகவல். மின் குமிழ்கள் உடைக்கப்பட்டமை குறித்து விசாரணை. சுமந்திரனும் கஜேந்திரகுமாரும் நாளை மறுதினம் சந்திப்பு. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து கலந்துரையாடல். தென்பகுதி கடலில் பறிமுதல் செய்யப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருள். கைதான 11 சந்தேக நபர்களிடமும் தீவிர விசாரணை. கட்சி தலைமைக்கு உறுப்பினர்கள் இணங்க வேண்டும் என்கிறார்கள் சஜித் தரப்பு மூத்த உறுப்பினர்கள். பதவி விலகும் அறிவிப்புகளின் பின்னணியில் தகவல். இலங்கைக்கு விஜயம் செய்த ஐரோப்பிய உயர்மட்ட குழு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டவர்களை சந்திக்க திட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு ஞானசேகரனை விட ஏனையவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் அன்புமணி. ஜெர்மன் அதிபரை சந்திக்கும் உக்ரைன் ஜனாதிபதி ராணுவ உதவிகளை கோருவார் எனவும் தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். கனடாவின் பிரம்டன் நகரில் உள்ள சிங்ஹவுசி பூங்காவில் உள்ள தமிழின இன அழிப்பு நினைவு சின்னம் சேதப்படுத்தப்பட்டதற்கான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவியிருந்தமை தமிழ் மக்களை விசனப்படுத்திய நிலையில் பிரதான நினைவு சின்னத்துக்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என ஐபிசி தமிழுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் நினைவு சின்னம் உள்ள இடத்தில் சில மென்குமிழ்கள் மட்டும் உடைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. பிரம்டன் நகர காவல்துறையினர் கவனத்துக்கு இந்த விடயம் தற்போது கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் துன்பியல் வரலாற்றை கூறும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாக இந்த நினைவுச் சின்னம் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் வருவதற்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நினைவு தூபியின் உருவாக்கத்திற்கு ஆரம்பம் முதலே ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது மட்டுமன்றி கனடாவில் வாழும் சிங்கள மக்களையும் தூண்டி எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தியிருந்தது. ஆனால் இவ்வாறான எதிர்ப்புகளை முறியடித்து இந்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த நினைவு சின்னத்தை தமிழின படுகொலை நினைவு சின்னம் என அழைக்கக்கூடாதென தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் கண்டனம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கு இடையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறவுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது தொடர்பில் குறித்த பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பேச்சுவார்த்தை பரந்துபட்ட அளவிலான ஒற்றுமைக்கான பேச்சாகவும் வாய்மூலமான பேச்சாக மாத்திரமே அல்லாது எழுத்து மூலமான பேச்சாக அமைய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களை துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்த போதும் கொழும்பில் உள்ள சில திணைக்களங்களின் அதிகாரிகள் அவற்றுக்கு முட்டுக்கட்டை போடும் விதத்தில் செயற்படுகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் ஆளுநர் வேதநாயகன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உலக வங்கியை வடக்கு கிழக்கின் துரித அபிவிருத்தியில் கவனம் செலுத்துமாறு கோரியிருந்தார். அதற்கமைவாக உலக வங்கி குழுவினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களையும் பார்வையிட்டுள்ளனர். இந்த நிலையிலே உலக வங்கியின் இலங்கை நாட்டுக்கான செயற்பாட்டு முகாமையாளர் அபித் கலி, செயற்திட்ட தலைவர் காயத்ரி சிங் உள்ளிட்ட உலக வங்கி குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், போரால் மோசமாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை ஒருபோதும் பார்வையிடாத அதிகாரிகள் சிலர் கொழும்பில் இருந்து கொண்டு உலக வங்கியின் திட்டங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏன் வழங்கப்படுகின்றன என்று கேள்வி எழுப்புவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களும் நிலைமைகளை பார்வையிட்டால் நமது கோரிக்கைகளின் நியாயத்தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணத்தின் தீவு பகுதிகள் சுற்றுலாத்துறைக்குரிய வளத்தை கொண்டிருந்தாலும் அங்குள்ள இறங்குதுறைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் வேதநாயகன் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஆளுநரின் ஆலோசனைக்குழு உறுப்பினர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் உலக வங்கியின் திட்டங்களூடாக வேலைவாய்ப்புகள் எவ்வாறு உருவாக்கப்பட போகின்றன என்பது தொடர்பிலும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இந்த நிலையில் உலக வங்கி குழுவினருடன் இணைந்து பணியாற்றுவதற்கு ஆளுநருக்கு நன்றிகளை தெரிவித்த உலக வங்கியின் இலங்கை நாட்டுக்கான செயற்பாட்டு முகாமையாளர் அபித் கலி மாகாணத்தால் வேலை திட்டங்களை முன்னுரிமைப்படுத்துமாறும் கால எல்லையை நிர்ணயித்து செயற்படுவோம் எனவும் தெரிவித்துள்ளார். எந்தவொரு பிரச்சனையாயினும் கட்சி எடுக்கும் முடிவுகளுடன் கட்சி உறுப்பினர்கள் உடன்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த உறுப்பினர் குழு தெரிவித்துள்ளது. கட்சியின் முடிவுகளின்படி செயல்படுவது அனைத்து கட்சி உறுப்பினர்களின் பொறுப்பு எனவும் அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பிரதிநிதிகளை நியமிக்கும் பொழுது எழுந்த முரண்பாடுகளை அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பல தேர்தல் அமைப்பாளர்கள் அண்மையில் தமது பதவிகளில் இருந்து விலகியிருந்தனர். உட்கட்சி பூசலை அடுத்து பண்டாரவல தொகுதி அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ, ஹொரவபுத்தான தொகுதி அமைப்பாளர் அனுர புத்திக, தமுள்ள தொகுதி அமைப்பாளர் சம்பக விஜயரத்ன, ரத்தோட்ட தொகுதி அமைப்பாளர் மற்றும் பிரதி தேசிய அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரே, நெல்லியா மாவட்ட பிரதி அமைப்பாளர் அசோக செபால அனகிபுர, காலி தொகுதி அமைப்பாளர் பந்துல லால் பண்டாரிகொட ஆகியோர் தமது பதவி விலகல் கடிதங்களை கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோருக்கு அனுப்பியுள்ளனர். உள்ளூராட்சி பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பாக கட்சி தலைமை எடுத்த முடிவுகளால் அந்த கட்சியின் மேலும் பல தொகுதி அமைப்பாளர்களுக்கும் அழுத்தங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே கட்சி தலைமையின் முடிவுகளுக்கு உறுப்பினர்கள் கட்டுப்பட வேண்டும் என மூத்த உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருகோணமலை மாநகர முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கந்தசாமி செல்வராசா ஜனநாயக ரீதியாக தெரிவாகியுள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியினைச் சேர்ந்த 9 பேரும் ஒன்று கூடி கந்தசாமி செல்வராசாவை பரிந்துரைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி சபை தேர்தலை தொடர்ந்து தமிழ்சு கட்சி வெற்றி பெற்ற சபைகளிலே தலைவரை தெரிவதற்காக இன்று நாங்கள் ஜனநாயக முறைப்படி திருவண்ணாமலை மாநகர சபையிலே வெற்றி பெற்ற 9 உறுப்பினர்களையும் அழைத்து ஜனநாயக முறைப்படி அதிலே ஒருவரை தலைவராக தெரிவு செய்வதை கேட்டிருந்தோம். அவர்கள் திரு கந்தசாமி செல்வராஜா அவர்களை தங்களுடைய குழு தலைவராக தெரிவு செய்திருக்கின்றார்கள். குழு தலைவர் எங்களுடைய கட்சியின் சார்பில் மாநகர சபை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார். அனைவரும் அவருக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் வென்றது போல செயல்படுவோம் என்று உறுதி உரைத்திருக்கிறார்கள். நாங்கள் அடுத்து சபை தெரிவின் பொழுது அவருடைய பெயரை முன்மொழிந்து அவரை வெற்றி பெற செய்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். ஸ்ரீலங்காவுக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா இன்று கிளிநொச்சியில் உள்ள ரீச்சாவுக்கு நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இதன்போது ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணை மற்றும் ஐபிசி குழும தலைவர் கந்தையா பாஸ்கரனுடனும் சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டார். வடபகுதிக்கான பயணத்தின் போது ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணைக்கு விஜயம் செய்யுமாறு நாட்டின் பல்வேறு நாடுகளின் தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர அலுவலகங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த அழைப்பின் பேரில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இன்று ஒருங்கிணைந்த ரீச்சா பண்ணைக்கு விஜயம் செய்து அந்த அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து கொண்டார். போலந்து குடியரசின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் இலங்கைக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்றைய தினம் இலங்கையை சென்றடைந்துள்ளார். போலந்து குடியரசின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ராடஸ்லாவ் சிகோஸ்கியை இலங்கையின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வரவேற்றுள்ளார். ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சிகோஸ்கி இன்று சந்தித்துள்ளார். மேலும் மரியாதை நிமித்தம் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய ஆகியோரையும் சிகோஸ்கி சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. போலந்து வெளியுறவு அமைச்சருடன் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் போலந்து குடியரசின் வெளியுறவு அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளும் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளது. தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜிஜிசி நிரோஷன தெரிவித்துள்ளார். ஆட்சேர்ப்பு நடைமுறையில் ஏற்படும் தாமதங்களை நிவர்த்தி செய்வது உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறலை தடுப்பதற்குமான நடவடிக்கையை முன்னெடுக்க கடத்தொழில் அமைச்சர் தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இந்திய மீனவர்களுடைய வருகை என்பது
மிகவும் பாதகமானது, பாரதூரமானது. இந்திய மீன்பிடி படகுகள் இங்கு வருவதன் மூலமாக எங்களுடைய கடல் வளத்தை முற்றாக அழித்தொழிக்கின்ற நடவடிக்கையை முன்னெடுக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, 125% அதிகமான எங்களுடைய மக்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையில் இடியை வீழ்த்துகின்ற செயற்பாடுகளை செய்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த செயற்பாடுகளின் போது எங்களுடைய கடல் வளங்கள், வலைகள், வள்ளங்கள், படகுகள் அனைத்தையும் நாசமாக்குவது மாத்திரமல்ல, எங்களுடைய மீனவர்களுடைய உயிர்களுக்கும் அச்சுறுத்தல் விடுகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மீன்பிடியை நம்பி வாழுகின்ற குடும்பங்களுடைய வயிற்றில் அடிக்கின்ற வேலையை இவர்கள் செய்கின்றார்கள். அந்த வகையில் சட்டவிரோதமாக எங்களுடைய கடல் பரப்பை மீறி இங்கு வந்து கடல் மீன் பிடிப்பது என்பது சட்டத்துக்கும் புறம்பானது, அரசியலமைப்புக்கும் புறம்பானது, சர்வதேச சட்டங்களுக்கும் புறம்பானது. அவ்வாறான புறம்பான விடயங்களையே இன்றைக்கு இந்திய மீனவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதனால் எங்களுடைய கடற்படையினருக்கு நாங்கள் இப்பொழுது உத்தரவிட்டிருக்கின்றோம், அவர்களோடு உரையாடி இருக்கின்றோம். இது தொடர்பாக கூடுதலான கவனத்தை செலுத்தி அவர்கள் வருவதை தடுப்பதற்கான நடவடிக்கையை கடற்படையினர் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு நடவடிக்கையும் எடுங்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க மீண்டும் மெகசின் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்படும் அளவுக்கு அவர் பாரதூரமான நோய்களால் பாதிக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளவத்தை அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தார். மறுநாள் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சந்தேக நபர் சிகிச்சைக்காக சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதன்படி ஒரு சிறப்பு மருத்துவரால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அவர் மெகசின் சிறைச்சாலைக்கு மீண்டும் மாற்றப்பட்டுள்ளார். பதவிக்காலம் முடிவடைந்து இலங்கையில் இருந்து செல்லும் வத்திக்கானுக்கான இலங்கை தூதுவர், நியூசிலாந்தின் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சருக்கும் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரியவுக்கும் இடையே கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய நேற்றைய தினம் அலரி மாளிகையில் 2 விசேட ராஜதந்திர கலந்துரையாடல்களில் பங்கேற்றார். இலங்கைக்கான வத்திக்கான் தூதுவர் மேன்சிட்டர் பிரையன் உடெக்வேவை பிரதமர் வரவேற்று அவரது கடந்த கால சேவைக்கு நன்றி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் அவரது குறிப்பிடத்தக்க பங்களிப்பை பிரதமர் பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸை வரவேற்றார். விவசாயத்துறையில் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, பெண்களின் அரசியல் பங்கேற்பை ஊக்குவித்தல் மற்றும் விளையாட்டுத் துறையில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையில் விவசாயத்துறையை பலப்படுத்துவதற்கான தற்போதைய அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதமர் வலியுறுத்தினார். நியூசிலாந்தின் ஆதரவுடன் இலங்கையில் ஒரு புதிய விளையாட்டு பாடசாலையை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் விவசாய ஆராய்ச்சி திணைக்களத்தில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்கள் தமக்கான நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். பொய்யான வாக்குறுதிகளால் கடந்த காலங்களில் தாம் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். விவசாய திணைக்களத்தின் கீழ் உள்ள விவசாய ஆராய்ச்சி பிரிவில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் ஒப்பந்த அடிப்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட 75க்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்களுக்கு இதுவரை நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை எனவும் தமக்கான நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு கோரியும் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி இரணைமடு சந்தியில் அமைந்துள்ள விவசாய ஆராய்ச்சி திணைக்களத்திற்கு முன்பாக குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக தாங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருவதாகவும் இதுவரை தங்களுக்கான நிரந்தர நியமனத்தினை வழங்கவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் தங்களது நியமனம் தொடர்பில் உரிய தரப்புகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இங்கே நிற்கிற பணியாளர்கள் எல்லாமே 12 வயசுக்கு குறையாமல் ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வருகிறோம். எங்களுக்கான ஒரு நிரந்தர நியமனத்தை பல போராட்டங்கள் செய்தும் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கான ஒரு நியமனத்தை தரவில்லை. பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நாங்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கான நிரந்தர நியமனம் கிடைக்க வேண்டும். இறங்கியதற்கு காரணம் நாங்கள் பல ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறோம். எங்களையும் நிரந்தர நியமனம்
பழக்கங்கள். நாங்கள் விவசாய திணைக்களத்தின் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும். அரசாங்கம் எங்களை கடந்து செல்ல வேண்டாம். எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும். இதிலிருந்து கடக்கும் பட்சத்திலே தமிழ் சிங்கள முஸ்லீம் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு பாரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை இந்த அரசுக்கு நடத்துவோம். பல்கலைக்கழக மாணவி உள்ளிட்ட பல பெண்களை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கிய ஞானசேகரத்துக்கு ஆதரவாகவும் துணையாகவும் இருந்தவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டதால் மாத்திரம் முழுமையான நீதி கிடைத்துவிடவில்லை என கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட குற்றத்தை மூடி மறைப்பதற்கே அரசு தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த பாலியல் வழக்கில் ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டதாலேயே அனைத்து முடிந்துவிட்டதாக அர்த்தமல்ல என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மட்டுமல்லாமல் மேலும் பல மாணவிகள் ஞானசேகரனால் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார். ஞானசேகரனின் குற்றங்களில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பதாக தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரிகளால் கருத்தில் கொள்ளப்படவில்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். ஞானசேகரனுக்கு எதிர்வரும் 2ஆம் தேதி தண்டனை விபரம் அறிவிக்கப்படும் போது வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கும் இழப்பீடு உள்ளிட்ட உதவிகளை அரசு வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை நடத்திய திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையாளப்பட வேண்டும் எனவும் இதுபோன்ற குற்றங்கள் மீண்டும் நடக்காதபடி நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக கடத்தொழிலாளர்களின் இன்னல்களை போக்க கச்சதீவை மீட்பதே ஒரே வழி என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை திருவெற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த 4 ஆண்டுகளில் இந்திய இலங்கை கடற்பரப்புகளில் இடம்பெற்ற 97 கைது நடவடிக்கைகளில் 185 படகுகளுடன் 1383 தமிழக கடற்தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதன்போது சுட்டிக்காட்டினார். கடற்தொழிலாளர்களின் பாரம்பரிய உரிமைகளை காக்கவே கச்சதீவை மீட்க கோரி தீர்மானம் நிறைவேற்றினோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடற்தொழிலாளர்களை மீட்க வலியுறுத்தி இந்திய மத்திய அரசுக்கு இதுவரை 76 கடிதங்களை எழுதியுள்ளதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தமிழக கடற்தொழிலாளர்களின் இன்னல்களை போக்க கச்சதீவை மீட்பதே ஒரே வழி என அவர் மேலும் தெரிவித்தார். உக்ரைன் ஜனாதிபதி ஜெர்மன் சான்சலரை சந்திக்க உள்ளார். இதன்போது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் ஜெர்மனியின் உதவியை கோருவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கியேவுக்கு வழங்கப்படும் ஆயுதங்களின் வரம்பில் நட்பு நாடுகள் கட்டுப்பாடுகளை விதிக்காது என ஜெர்மன் சான்சலர் கூறியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு நடத்தப்படவுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா தலைமையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதிலும் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் பின்னணியில் உக்ரைன் மேலதிக ராணுவ உதவிகளை எதிர்பார்த்துள்ள நிலையில் ஜெர்மன் சான்சலரை விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்திக்கவுள்ளார். இந்த சந்திப்பில் ரஷ்யா மீது மேலும் தடைகளை விதிப்பது குறித்து 2 நாட்டு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரம்டன் தமிழின அழிப்பு நினைவகம் சேதமாக்கப்படவில்லை என தகவல். மின் குமிழ்கள் உடைக்கப்பட்டமை குறித்து விசாரணை. சுமந்திரனும் கஜேந்திரகுமாரும் நாளை மறுதினம் சந்திப்பு. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து கலந்துரையாடல். தென்பகுதி கடலில் பறிமுதல் செய்யப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருள். கைதான 11 சந்தேக நபர்களிடமும் தீவிர விசாரணை. கட்சி தலைமைக்கு உறுப்பினர்கள் இணங்க வேண்டும் என்கிறார்கள் சஜித் தரப்பு மூத்த உறுப்பினர்கள். பதவி விலகும் அறிவிப்புகளின் பின்னணியில் தகவல். இலங்கைக்கு விஜயம் செய்த ஐரோப்பிய உயர்மட்ட குழு ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டவர்களை சந்திக்க திட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு ஞானசேகரனை விட ஏனையவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் அன்புமணி. ஜெர்மன் அதிபரை சந்திக்கும் உக்ரைன் ஜனாதிபதி ராணுவ உதவிகளை கோருவார் எனவும் தகவல்.
இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.